வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்ச நாள் வேலையாக அதாவது 2 நாள் கொஞ்சம் பிஸியான்ட்டேன். அதான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போது 60+க்கு 60 வயசு ஆகிட்டாலே நம்ம ரிட்டையர் ஆகிடுறோம். கொஞ்சம் உடம்பு முடியலனா எங்கே போகிறது நம்ம யோசனை பண்ணுறோம். அதுக்காகவே கவர்மெண்ட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் சேர்த்து சில ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கிண்டியில் ஒன்று இருக்குது. அது 60+ எல்லாமே இலவசம். பெட்டு, ட்ரீட்மெண்ட்டு அண்டு நம்மளுக்கு தேவையான ஃபுட்டு இதெல்லாம் இலவசம்னு சொல்லியிருக்கேன். அதை போய் பார்த்துட்டு நான் 4-5 ஃப்ரெண்ட்ஸு, அதாவது இதை தெரிஞ்சுட்டு எனக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஏங்க நன்றி, கவர்மெண்ட் பண்ணதான் ஓகே, உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சா, ஓகே சந்தோஷம் அப்படின்னு விட்டாச்சு. அதே மாதிரி செங்கல்பட்டில் கூட நான் ஒன்று சொல்லியிருக்கேன், மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில். அங்கே போய்ட்டும் அங்கே வந்து எல்லாமே இயற்கை வைத்தியம் அப்படின்னு. அங்கேயும் எல்லாமே ஃப்ரீ தான். டாக்டர் விசிட் பண்ணுறது, டாக்டரை போய் பார்க்குறது, பெட்டு ஃப்ரீ, தங்கும் இடம் ஃப்ரீ, சாப்பாடும் ஃப்ரீ அங்கே. ஆனால் இங்கே வந்து எல்லாமே இயற்கை வைத்தியம். இந்த குதிரைவாலி ரைஸு, கம்பு, சோளம் இதை மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் நல்லா ரெக்கவர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 3வது இடம் ஒன்று சொல்லுறேன், இதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிறது தெரிஞ்சுட்டா நல்லது. இது எங்கன்னா கொளத்தூரில் இருக்குங்க. இப்போ 3வது இடம் வந்து கொளத்தூர். அந்த இது பேர் வந்து சக்கரா கிரிட்டிக்கல் கேர் சென்டர். சக்கரா கிரிட்டிக்கல் கேர், அதாவது ஒரு எமர்ஜென்சி இது மாதிரி வச்சுக்கலாமே. எஸ், எமர்ஜென்சி இதுக்கு கிரிட்டிக்கல் கேர்னால் அதுதான். ஒரு அங்கே மருத்துவம்னு போட்டிருக்கு. அங்கே வந்து கொளத்தூரில் இருக்குது. இது எங்கன்னா கொளத்தூர் வந்து கேர் சென்டர் செந்தில் நகர் அங்கே ஒன்று இருக்குங்க. செந்தில் நகர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட. அங்கேருந்து செந்தில் நகர் பஸ் டெர்மினல்ஸ் போட்டாலே அங்கே வந்துடும். அங்கே போய்ட்டு அந்த நம்ம கோயம்பேட்டிலேருந்து அந்த கொளத்தூர் செந்தில் நகர் பஸ் போகுது. அங்கே இறங்கிட்டிங்கன்னா அங்கே எதுக்கு தான் கிட்டத்தட்ட கோயம்பேட்டிலேருந்து 9 கிலோமீட்டர் கிட்ட தான் வருது. நீங்கள் வெஹிக்கிள்லையோ இல்லை காரில் போனால் கரெக்டாக உங்களுக்கு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம். அந்த இடம் போய் சேர்ந்தீங்கன்னா அங்கே நல்லா டாக்டர்ஸ் இருக்காங்க. அங்கே எல்லாமே போன உடனே நம்மளை பார்க்குறது ஒவ்வொரு பிரிவிலையும் 4 டாக்டர்ஸ் கம்பல்சரி இருக்காங்க. நல்ல அதில் வந்து டாக்டர் ஃபீஸ் கிடையாது, அட்மிஷன் ஃபீஸ் கிடையாது, உணவு இலவசம். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆப்ரேஷன் கட்டணம் எதுவுமே கிடையாது. அதாவது நம்மளுக்கு வந்து இப்போது ஹார்ட் சர்ஜரி பண்ணோம், ஏதோ ஒன்று பெரிய ஆப்ரேஷன்னால நம்ம வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு வைங்களேன். பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் ஒன்று இருக்குது. அங்கே போனீங்கன்னா 1.5 லட்சம் கேட்பாங்க. இன்னொரு ஹாஸ்பிட்டலில் 90 கேட்பாங்க, 90,000 90,000. ஒரு மீடியம் ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி குறைஞ்சதோ 45,000 கேட்பாங்க. ஆனால் இங்கே எல்லாமே ஃப்ரீங்க. அதனால தான் இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். அதாவது பைசா இருக்கிறவங்க அங்கே போகலாம், இல்லாதவங்க முடியாதவங்க எப்படி நான் பார்த்துக்க போகிறேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு மருந்து மாத்திரைக்கே பைசா இல்லைன்னாரு கண்டிப்பாக இதில் போங்க, ரெக்கவர் ஆகுங்க, ஹாப்பியாக இருங்க. புரியுதுங்களா? அவங்க சொல்கிற அட்வைஸ் படி நம்ம நடந்துனா போதும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்குமே இப்போ மருந்து இருக்குங்க, எதுக்கும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதுதான் விஷயம். அதான் இது போகலாம். இது வந்து ஃபோன் நம்பர் தர நோட் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் கேட்டுக்கோங்க, ஃபோன் நம்பர் கேட்டு எங்கே இருக்குன்னு கொஞ்சம் இன்னும் டீட்டெயில் கேட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபோன் நம்பர் தர உங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 8925904273. 8925904273 இதுதான் ஃபோன் நம்பர் கேட்டு நீங்கள் இது எங்கே இருக்குது அட்ரஸ் கேட்டால் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. நீங்கள் போய்ட்டு உடம்பு செக் பண்ணிட்டு வரலாம். எதுக்குமே கவலைப்படாதீங்க. ப்ளட் டெஸ்ட்டு, சுகர் எல்லாத்துக்குமே வைத்தியம் இருக்குது. இது கொளத்தூர் சைடு. கிண்டி ஒன்று இருக்குது, கொளத்தூர் ஒன்று இருக்குது, செங்கல்பட்டு இருக்குது. எப்படி கவர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே சீனியர் சிட்டிசன். கொஞ்சம் வயசாகிட்டா நம்ம பார்த்துக்கிட்டு ஆள் இல்லையா, பைசா இல்லையான்னு கவலையே வேணாம், போய் ஜாலியாக இருங்க. ஓகே, அவங்க சொல்கிறபடிக்கு நம்ம கொஞ்சம் கடைப்பிடிச்சா நல்லாயிருக்கும். இதுதான் விஷயம். ஓகேவா? ரைட். அப்புறம் வேறு என்ன வந்தேன்? ரைட். இன்னொன்று, நம்ம பைசா இல்லையான்னு கவலைப்படுறோம். குஜராத்தில் ஒரு இடத்துல 500 நோட்டு அடிச்சிருக்காங்க, 1.5 கோடிக்கு அடிச்சிருக்காங்க. நியூஸில் வந்தது, நம்ம சொல்லலை, நியூஸில் சொன்னாங்க. 1.5 கோடி வெறும் 500 நோட்டு அடிச்சிருக்காங்க. அதில் அடித்த பிறகு தான் அது வெளியே வந்திருக்கு. அதை 2-3 பேர் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவனை ரெக்கவர் பண்ணாதான், அவனை என்கொயரி பண்ணும்போது அவர் 1.5 கோடிக்கு அவர் அடிச்சிருக்காரான். என்ன பண்ணிட்டாரு, காந்தி படம் போடணும் அந்த 500 நோட்டில். கரெக்டாக அவர் வந்து இந்த இந்தியில் அனுபம் கேர்னு ஒருத்தர் இருக்கார். அனுபம் கேரை பார்க்குறதுக்கு காந்தி மாதிரியே கொஞ்சம் மொட்டை அடிச்சிருப்பார். அவர்
அவருடைய படத்தை இப்போ அந்த ரூபா நோட்டில் போட்டான், புடிச்சிட்டாங்க. அதை இப்போ டிவியில் போட்டாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவசர கோளாறு, வேறு ஒன்றும் இல்லை. அர்ஜென்ட்டாக வேணும் போல் அவருக்கு. இந்த 1.5 கோடி கள்ள நோட்டு அடித்து வெளியே தள்ளி அவர் என்ன பண்ண போகிறாரதில்ல. இப்போ அண்ணனை பிடிச்சிட்டாங்க. அவர் உள்ள காந்தி மேலே தப்பா இல்லை அனுபவம் இதே நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருக்கிறார். வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரூபா நோட் பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. அது மாதிரி ஒன்று. அப்புறம் இன்னொன்று கூட ஒன்று சொன்னாங்க. ஏதோ ஒரு ஊரில் இங்கே தான் சென்னையிலையா எங்கே தான் இப்போ தான் நியூஸ், அந்த ஊர் பேர் மறந்துட்டேன். 2 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. அவங்ககிட்ட 9 லட்ச ரூபா, அது என்ன வட்டி, கந்து வட்டியா ஏதோ அது சொல்கிறாங்க. அந்த வட்டியில் வாங்கிட்டு அதுவும் அவர் பத்தலை. 2 லட்சம் கடனுக்கு 9 லட்சம் வாங்கிட்டு பத்தலைன்ட்டு டிராக்டர் எடுத்து போய் அவன் மேலே இடிச்சு அவனை ஒரு லேடி ஒருத்தர் காலி பண்ணிட்டாங்க. அது மாதிரி அவர் இன்னும் அவ்வளோ கோவக்காரருக்கான்னு தெரியல. அவர் போலீஸ் கூட்டியும் போயிட்டு பாத்ரூம் வரைக்கும் கூட்டியும் போனாலே அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரிஞ்சிடும். அது போட்டால் நல்லாயிடும். ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. டிராக்டர் எடுக்கிறாங்க, கண்ணை மூடி நேரத்தை டப்புன்னு போடுறான். அது என்ன தண்டனை வரும்னு தெரியாமல் பண்ணுறானா என்னன்னு தெரியல. அது கொஞ்சம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கவனித்து அவங்கள பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொன்று, நாளையிலேருந்து இந்த கவர்மெண்ட்டு டிராஃபிக்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு ஒரு நியூஸ் வந்தது. கொஞ்சம் ஹெல்மெட் போடலாமே. அது நல்லது தான், நம்மளுக்காக தான் சொல்கிறாங்க. ஹெல்மெட்டு, இந்த லைசன்ஸ்லாம் கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க. வண்டியில் சீட் பெல்ட்டு போட்டு போங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் இந்த டிராஃபிக் ரூல்ஸ் கடைப்பிடிச்சா நல்லாயிருக்கும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம், ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் கண்டிப்பாக வேணாம். அப்படி முடியல கொஞ்சம் ஓரங்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க, தப்பு கிடையாது. பசியில் ஓட்டாதீங்க, வெயிலில் ஓட்டாதீங்க, மாத்திரை போடுங்க, எல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா சேஃப்டியாக இருக்கும். நாளிலேருந்து கொஞ்சம் ரூல்ஸ் அது வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று, இந்த சீரியல் பார்த்தேங்க. இப்போ நல்ல ஃபேமஸான சேனல் தான் அது. அதில் இந்த சினிமா டைட்டில் தான் வருது. அதாவது பாலுமகேந்திரா படம் அந்த டைட்டில் வருது. மோகன் அண்ட் சுகாசினி நடித்த படம். அது என்ன டைட்டில் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது என்னத்துக்கு அது நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அடாடாடாடா, கல்யாணம் 10 நாளாக கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. பொண்ணு புள்ள வர்றது, அவர் கார் ரிப்பேர் ஆகிட்டு தான், இவரும் கார் ரிப்பேர் ஆகிட்டு, அப்புறம் ஆட்டோவில் போகிறது. என்னங்க சீரியல் எடுக்கிறான், ஒன்றுமே புரியல எனக்கு. அதே மாதிரி அந்த சீரியல் எடுக்கிறான், அவருக்கு எப்படியும் 40 வயசு ஆகிடுச்சு அந்த மாப்பிள்ளைக்கு. இந்த பொண்ணுக்கு எப்படியும் 35 மேலே 30 இருக்கும். இதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் தான். இன்னும் சின்ன தம்பி பிரபுவோட மோசமாகறாரு இந்த ஹீரோ. அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவரு கல்யாணம் ஆகிடுச்சான். அவர் இவர் பயப்படுறாரு இந்த ஹீரோ. என்னடா இப்படின்னு, இப்படிடா அப்படிடான்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி வெகுலியாக நடிக்கிறாங்க. அது இன்னும் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு பசங்களை வச்சுக்கலாம், குழந்தைங்களாம் வச்சுட்டு பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சீரியல், இதுக்கு ஒரு பாட்டு, கல்யாணம் 10 நாள் ஆச்சு, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, சினிமா பாட்டு இதில் போகிறாங்க. இப்போ ஒரு வாரமாக என்னென்னா அந்த ஃபஸ்ட் நைட்டுக்காக அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா இவர் உள்ளே போகிறது தயங்குறாரு. என்னத்துக்கு என்ன ஏற்பாடு என்ன பண்ணுறீங்கன்னு ஒரு ஃப்ரெண்டு போய் இவங்க 2 பேர் உள்ளே தள்ளிட்டு கதவு போட்டு வந்துடுறாங்க. அவங்க உள்ளே போயிட்டு என்ன இது ஒன்றும் புரியலையே, ஏய் என்னடா இது, இப்போது சின்ன பசங்களை கேட்டால் சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணுற கேட்டால். இப்படி ஒரு சீரியல். இன்னொரு சீரியல் பார்த்துங்க, ரொம்ப வேதனையாயிடுச்சு. அப்பா பையன் 2 பேர் தண்ணி அடிக்கிறாங்க, அதை ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க. அதுக்கு அவங்க வீட்டு அந்த அம்மாவை, அதாவது அவங்க அம்மாவை, இவர் ஒய்ஃபு, அப்பாவுக்கு ஒய்ஃபு, பையனுக்கு அம்மா, இவங்களே ஆம்லேட் போட்டு எடுத்தாந்து தராங்க. பார்த்தா என்ன இது அநியாயமாக இருக்குது, இந்த சீரியல் போய் இப்படி பண்ணுறாங்களே, இவ்வளோ பகிரங்கமாக இருக்குதுன்னு பார்த்தா டக்குன்னு பார்த்தா ஒரு கனவு செய்யணும். அதாவது அப்பா நினச்சி பார்க்குறானா இப்படி கூட இருக்கலாமே. நீங்கள் அப்போ நம்ம எல்லா சீனையும் போட்டு கனவு சொல்லிட்டா ஒத்துப்பாங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கண்டிக்கணும். அது என்னவோ கரமம் ஓடுது, அதையும் பார்க்குறாங்க. நம்ம அந்த சீரியல்லாம் பார்க்குறது இல்லைங்க, கரமம் ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. அதான் இதெல்லாம் தவிர்த்துட்டா நல்லது. பசங்கிட்ட செல்லு கொடுக்கலான்னு டிவியில் கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் ஜாலியாக பண்ணுறோம். இதை மாதிரி சீன் போகுது, சீரியலே போர் அடிக்குதுங்க. அதே மாதிரி அவன் டைலாக் என்ன எழுதுகிறாங்களோ ஒன்றும் புரியல. ரொம்ப என்னது, இட்லி சாப்பிடு, நான் அப்புறம் வை, நான் கோவமாக இருக்கேன், நான் ஃப்ரிட்ஜில் வை, இன்னும் நேச்சுரலாக பண்ணுறேன்ட்டு ஓவராக பண்ணுறாங்க. அது புரியல, ரொம்ப பேசும் போல் இல்லை. இதுதாங்க விஷயம். ஓகே, நம்ம நல்லது எடுத்துப்போம். சக்கரா கிரிட்டிக்கல் கேர் அது போங்க, டிராஃபிக் கொஞ்சம் பார்த்து செய்வோம். அடுத்தது 500 நோட்டு கேர்ஃபுல்லாக பாங்க. அடுத்தது சீரியலை வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப போர் ஆச்சுன்னா அது சேனல் மாற்றலாம், தப்பு கிடையாது. அந்த ஒரு வசதி இருக்குது, அதனால தான். இல்லாட்டி ஒரே சேனலை பிடிச்சி நம்ம தலை எடுத்துன்னு பார்த்துருப்போம். சேனல் மாற்றுங்க, இல்லாட்டி அப்படியே காமெடிக்கு போங்க. சீரியலே வேண்டாங்க. சீரியல் இது மாதிரி சீரியல்லாம் போர். வெட்டி புலின்னு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நம்ம குடும்ப நேச்சுரல் அப்படியே பண்ணுவான், அது நல்லா இருந்துச்சு. அந்த டைரக்டர் எங்கே இருந்தாலும் தெரியல, இப்போ நல்ல மனுஷன், எங்கே போனாலும் தெரில.
அவர் வந்தார், அந்த சீரியல் எடுத்தார். அதனால் மாவு பாக்கெட்டும் நல்லா போச்சு. இன்னும் கூட அந்த மெட்டி ஒலி மாவு தான் பேர். இப்போ அது வேறு கம்பெனிலாம் வருது. இந்த இட்லி மாவு வந்து முன்ன பராசக்தி படம் வரும்போது அதில் அந்த வசனத்துலேயே வரும். அதாவது குடும்ப கஷ்டத்தில் இருக்கேன், அது வேறு மாதிரி லைனில் வரும். அது வேண்டாம். குடும்ப கஷ்டத்துக்காக உருவாக்கப்பட்டதான் இட்லி கடை அப்படின்னு ஒரு லைன் வரும். அது வேறு லைன் வரும். அந்த நான் சொல்ல விரும்பல. அதான் அப்போத்துலேருந்து அந்த மாவு பாக்கெட்டு வியாபாரம் அது இதுன்னு வந்தது. அது மெட்டி ஒலி வந்து இன்னும் பிரபலமாச்சுங்க. நல்லா போச்சு. அந்த சீரியல் தான் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வேறு சீரியல் ஒன்றும் தெரில எனக்கு. நான் பார்க்கலையா இல்லை வரலையா எனக்கு தெரியாது. ஓகே, ரொம்ப பேசும்போது பார்க்கலாம். குட் நைட்.